அன்பார்ந்த நேயர்களுக்கும் அன்பார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ப்ரூடென்ட் ப்ராக்சிஸ் அல்லது கேன்சர் ஃப்ரேம் என்ற யூடியூபின் மூலமாக அதே சமயம் நலம் 360 என்ற விகடனுடைய யூடியூபின் மூலமாகவும் புற்றுநோய்க்குரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டி பல உரைகளை நிகழ்த்தியுள்ளேன். அதில் ஒரு சில உரைகளில் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்குரிய வழிமுறைகள் என்னென்ன, அந்த புற்றுநோய்க்குரிய காரணிகள் என்னென்ன, அதாவது புற்றுநோய் வருவதற்கான உள்காரணிகள் வெளிக்காரணிகள் என்னென்னன்றதை பற்றியெல்லாம் நான் விரிவாக எடுத்துரைத்துள்ளேன். அந்த வகையில் இன்றைக்கு அந்த புற்றுநோய்க்குரிய காரணிகள் அப்படின்ற விதத்தில் இதை ஒரு காரணியாக நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னாக்கா அந்த ஸ்மோக்கிங். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தினர்கிட்ட இன்னைக்கு 3 வகையான பழக்கங்கள் வாழ்க்கை முறையாக நெறியாக கொண்டிருக்கின்றன. அதில் எல்லாரையுமே நான் சொல்ல முடியாது. ஒரு சில மாணவர்கள் அல்லது ஒரு சில இளைஞர்கள் இன்றைக்கு புகைப்பிடிப்பதை வழக்கமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அதே போல சில மது அருந்துதல் கூட சிலருடைய பழக்கமாக இருந்து வருகிறது. அதே போல இன்றைக்கு சொல்லப்படுகின்ற நிலையில ட்ரக் அடிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் ட்ரக் அடிக்ஷனுக்கும் ஒரு சில இளைஞர்கள் அவதிப்படுகிறார்கள்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு புற்றுநோய்க்குரிய காரணிகளை நம்ம ஆராயும் பொழுது முக்கிய காரணிகளை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அதில் ஒன்று தான் இந்த புகைப்பிடித்தல்னு சொல்கிறது. ஆல்கஹாலும் புகைப்பிடித்தலுமே ரெண்டுமே புற்றுநோய் உருவாக்கக்கூடியது தான். ஒரு புகைப்பிடித்தலை ஒரு சிகரெட்டை பிடிக்கிற ஒரு நபர் கூடவே மது உண்ணுகின்ற வழக்கத்தையும் வச்சுக்கிட்டாக்கா அவருக்கு சீக்கிரமாக கொஞ்சம் சிறிது காலத்திலேயே அவருக்கு கேன்சர் வரக்கூடிய புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறேன். அது மாதிரி ஸோ இன்றைக்கு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை அல்லது நம்முடைய உயிர் வாழ்க்கைன்றதுல 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ நம்ம லைஃபையே அதில் குட், தி பேட், தி அக்லின்னு சொல்லுவேன். அதில் என்னன்னாக்கா லிவிங் ஹெல்த்திலி அப்படின்னாக்கா ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது ஒரு குட்டுன்னு சொல்லி குட் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். அதே லிவிங் வித் எ டிசீஸ் அப்படின்னாக்கா அது ஒரு பேட் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஒரு பேட் ஆஸ்பெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் லிவிங் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர்ன்றதை ஒரு அக்லி ஆஸ்பெக்ட்னு நம்ம சொல்லணும். ஸோ ஆகவே நம்ம வாழ்க்கை நெறிமுறையில் 3 வகையான பிரிவுகளில் நம்மளே பிரிச்சுக்கலாம். ஒன்று குட்டு, ஒன்று பேடு, ஒன்று அக்லி. இந்த அக்லின்றதுல தான் புற்றுநோயினால் அவதிப்படுகிறவர்களை பற்றியும் அவதி உருவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. ஸோ இந்த இதில் இவர்களுக்கு இந்த பழக்க வழக்கத்தினால இதை லைஃப் ஸ்டைல் ஹேபிட்னு நான் சொல்லுவேன். ஒரு ஸ்மோக்கிங் ஒரு நல்ல ஒரு உணவூட்ட முறைன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதை உணவூட்ட முறைகளில் எத்தனையோ உணவூட்ட முறைகள் புற்றுநோய் தடுக்கக்கூடியவைகள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த முறையில் நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே ஒரு சிகரெட்டை சாப்பிட்டாக்கா டைஜஷன் சீக்கிரமாகும். இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு இதுதான், ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் தான். இது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆகவே ஸ்மோக்கிங் எந்த வகையில் நமக்கு இடையூறு விளைவிக்கிறதுன்னு பார்த்தாக்கா அதில் முதல்ல உடலில் பல்வேறு கேடுகளை விளைவிக்கின்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ஒரு 20 வருஷம் கண்டினியூஸாக இது பண்ணாங்கன்னா, ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ப்ரீமெச்சூர் டெத்து வரும். ப்ரீமெச்சூர் டெத்துனா அகால மரணம்னு சொல்கிறேங்க. சரி, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறையில் ஒழுங்கான வாழ்க்கை முறை வாழ்ந்தோம்னாக்கா ஈவன் 80 கூட தாண்டலாம். 80 இயர்ஸை கூட நம்ம ஏஜில் தாண்டலாம். ஸோ ஆனால் இதே இதில் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய வாழ்வு காலம் குறுகி விடுகிறதுன்னு தான் சொல்லணும். அதை தான் நான் ப்ரீமெச்சூர் டெத்துன்னு சொல்லலாம். ஸோ தே மீட் தி ப்ரீமெச்சூர் டெத் ஆர் தி எண்டுன்னு சொல்லணும் லைஃப்பில். ஸோ இந்த கேன்சர் எப்படி வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த இதில் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வியாதிகள் வரும் அல்லது இடையூறுகள் வரும்னு கேட்டாக்கா முதல்ல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு புத்தகத்தில் ஆங்கில புத்தகத்தில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, நம்முடைய வாழ்வு காலங்கள் முழுவதிலையுமே ஒவ்வொரு மனிதனும்
சுமார் 10,000 கெமிக்கல் கார்சினோஜென்ஸ் அல்லது கெமிக்கல்ஸை வந்து அந்த ரசாயன பொருட்களை வந்து உடலுக்குள்ளார எடுத்துக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா அது 10,000 ரசாயன பொருள்கள் வந்து இதுலேருந்து நம்முடைய என்விரான்மெண்ட்லேருந்து அல்லது சூழ்நிலையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் அதை வந்து ரியாலிட்டியில் பார்க்கும்போது ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்களுடைய சிகரெட்டினுடைய புகையிலேயே வந்து 3000க்கும் மேற்பட்ட மூலக்கூறுகள் 3000க்கும் மேற்பட்ட ரசாயன மூலக்கூறுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே நினைச்சு பாருங்க, ஒருவருடைய வாழ்வு காலம் 80 வருஷம் அல்லது 60 வருஷம் இருக்குதுனாக்கா கண்டிப்பாக அவர்கள் வந்து 10,000 ரசாயன பொருட்களை வந்து உள்ள எடுத்துக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லுகின்றேன். அதுவும் இல்லாத என்னென்ன விளைவுகள் இதனால் ஏற்படும் அப்படின்னா, அது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆஸ்துமா போன்ற நோய்கள். ஸோ ஒரு ஆஸ்துமாட்டிக் பர்சன்ஸை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். அந்த இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து ஸோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து எவ்வாறு ஏற்படுகிறதுன்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ரசாயன கழிவுப் பொருள்கள் அல்லது ரசாயன வேதிப்பொருள்கள், வேதிக்கூட்டுப் பொருள்கள் அல்லது வேதிப்பொருள்கள் மூலம் வந்து நம்ம உடம்பை எடுத்துக்கிறது மூலமாக, உடம்புக்குள்ளார செலுத்துவதன் மூலமாக அல்லது உட்கொள்வதன் மூலமாகவோ அல்லது உள்ள செல்லுவதன் மூலமாகவோ, ஸோ வெளியில் என்விரான்மெண்ட் அல்லது சூழ்நிலையில் இருக்கிற இந்த மாதிரியான ரசாயன பொருட்கள் அல்லது வேதிப்பொருட்கள் எவ்வாறு செல்கின்றன, ஒன்று காற்று வழியாக செல்லலாம் சுவாசிக்கும் போது, இன்னொன்று வந்து நம்ம குடிக்கின்ற நீரின் வழியாகவும் செல்லலாம், இன்னொன்று வந்து நம்முடைய உணவுப் பொருட்கள் மூலமாகவும் அந்த ரசாயன பொருட்கள் வந்து நம்ம உடலினுடைய உட்பகுதிகளுக்கு செல்லலாம். ஆகவே ஒருவனுடைய வாழ்நாள் காலம் பூரா எவ்வளோ ரசாயன பொருட்கள் வந்து நம்ம வேதிப்பொருள்கள் வந்து நம்ம உட்கொள்கிறோம்னு பார்த்தாக்கா, உடலில் எடுத்துக்குதுன்னு பார்த்தாக்கா, ஒரு கணக்குப்படி 10,000 வேதிப்பொருட்கள் வந்து நம்ம உடம்புல செல்லுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பெரிய அளவில் இருக்கே அப்படின்னு நினச்சாக்கா அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அது சொல்கிறதுல வந்து மீனிங் இருக்குது. ஏன்னாக்கா ஒரு சிகரெட் ஸ்மோக்லேயே வந்து ஒரு ஸ்மோக் எடுத்து பஃப் பண்ணி வெளியில் விடும்போது அந்த சிகரெட்டினுடைய புகையில சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லப்படுகிற அல்லது வேதிப்பொருள்கள் வந்து இருக்கின்றதுன்ட்டு. அதில் நம்ம மெயினாக சொல்கிறது வந்து நிக்கோட்டின் இருக்குது, தியோஃபில்லின் ஒரு கெமிக்கல் இருக்குது, தியோப்ரோமைன் ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல எல்லாம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தாக்கா ஒரு சிகரெட்டினுடைய புகையில அது வந்து ஒரு 3000க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள் அந்த புகையில காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே தான் இதை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஹேபிட்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய வாழ்வு நடைமுறையில் அல்லது வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோமே, அந்த வாழ்க்கை நடைமுறையில் இந்த 2 வழக்கங்கள் ரொம்ப என்னதுன்னா பேடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோமே, ஒரு தீமையை விளைவிக்கின்ற விளைவுகள் அதை ஏற்படுத்தும் சொல்லி ஒன்றை வந்து ஸ்மோக்கிங் சொல்லலாம், இன்னொன்று வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்கிங் சொல்லலாம். இது எந்த வகையில் விளைவு ஏற்படுத்துகிறதுனா, நம்முடைய வாழ்நாள் காலம் இருக்கிறது, உயிர் வாழ் காலம், அந்த உயிர் வாழ்வு காலத்தையே அது வந்து சுருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சிகரெட்டை வந்து ஃபுல்லாக ஒருத்தன் வந்து பிடிச்சி முடிச்சானாக்கா, புகை செஞ்சு முடிச்சானாக்கா, அவனுடைய வாழ்நாளில் வந்து 5 மினிட்ஸ் அல்லது 5 நிமிடங்கள் வந்து குறைவதாக கணக்கெடுத்திருக்கின்றார்கள். ஸோ ஆகவே வந்து இந்த புகைப்பிடித்தல் மூலமாக என்னென்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் வரும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களில் கடைசி என்ன வரும்னா லங் கேன்சர் நம்ம சொல்லலாம். அதுதான் உயிர்கொல்லி நோயின்னு சொல்றது. அந்த லங் கேன்சர் வர்றதுக்கு முன்னால் நம்ம வாய்க்குள்ளார போகும் பொழுது அவைகள் வந்து என்னென்ன ஒவ்வாமை காரணமாக சிலருக்கு வந்து காஃப் அல்லது கோல்டு வரலாம். ஸோ சிகரெட் புகையை வந்து எல்லாருக்குமே வந்து ஒத்துக்கிச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வாமை காரணமாக ஒரு சிலருக்கு வந்து சளி அல்லது இருமல் இவைகளை ஏற்படுத்தலாம். அதுக்கு பிறகு சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். மூச்சு விடுவதற்கு கஷ்டப்படுறதுக்கு பேர் தான் சைனஸ் ப்ராப்ளம் சொல்கிறது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அல்லது பனி மூட்ட நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறது வெளிப்படையாக தெரிகின்றது. அதே போல் லாங் டேர்ம் ஸ்மோக்கிங்னு சொல்கிறோம். ரொம்ப காலம் ஸ்மோக் பண்ணுவதன் மூலமாக என்னென்ன ஏற்படுதுன்னா கிரானிக் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்முடைய நுரையீரல் வலி இருக்கிறது, நுரையீரல் பாதைகள், அந்த பாதைகளில் வந்து பிராங்கைட்டிஸ் அப்படின்னாவே இதாகிறது, புண்ணாகிறதுன்னு சொல்கிறது. ஸோ அந்த நுரையீரல் பாதைகள் எல்லாமே வந்து நமக்கு புண் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போலையில்
ஒரு புக் எழுதியிருக்கிறேன் நான், இந்த மாதிரி ப்ரூடென்ட் ப்ராக்சிஸ் டு ப்ரிவென்ட் கேன்சர். அதில் டுடே ஸ்மோக்கர்ஸ் ஆர் டுமாரோஸ் ஆர் ஃபியூச்சர் கேன்சர் பேஷண்ட்ஸ்னு எழுதியிருக்கேன். அதாவது இன்றைக்கு அதிகமாக சிகரெட் குடிக்கிறவங்க இப்போ எதிர்காலத்தில் ஒரு புற்றுநோயினால் அவதிப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி டுடே ஸ்மோக்கர்ஸ் ஆர் த ஃபியூச்சர் கேன்சர் பேஷண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த இதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின், முதல்ல சொன்ன நிறைய பொருட்கள் வேதிப்பொருட்கள் இருக்குன்ட்டு, அதில் நிக்கோட்டினும் கார்பன் மானாக்சைடும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. ஸோ கார்பன் வந்து 3 வகையில் இருக்கும், 2 வகையில் இருக்குது. ஒன்று கார்பன் மானாக்சைடாக இருக்கும், இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு ஒன்றும் பண்ணாது. நம்ம வெளிவிடுகின்ற அல்லது தாவரங்கள் வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் நம்ம உயிரினங்கள் வெளியிடுகின்ற அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்காக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அவைகள் ஸ்டார்ச்சை தயாரிக்கிறது. அதே சமயத்தில் நமக்கு வேண்டிய ஆக்சிஜனையும் வெளியே விடுது. ஆனால் அந்த கார்பன் மானாக்சைடுன்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கேஸ் அல்லது வாயுன்னு சொல்ல முடியும். ஏன்னாக்கா கார்பன் மானாக்சைடு வந்து ஒரு மனிதனுக்கு உள்ள போகும்போது அது வந்து ஹீமோகுளோபினுடைய ஃபங்க்ஷனையே, ஹீமோகுளோபின்றது ஒரு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசியில் அல்லது ரத்த சிகப்பு அணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு நிறமி. அந்த ஹீமோகுளோபின் வந்து என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இதில் ரத்தத்தில் ஆக்சிஜனை சுமந்து செல்கின்றதுன்னு தான் சொல்லணும். ஆக்சிஜன் கேரியர்னே அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட சேர்றதை வந்து இந்த கார்பன் மானாக்சைடு தடுத்து விடும். ஆகவே வந்து ஆக்சிஜனோட அந்த ஹீமோகுளோபினோட கம்பைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிற அந்த சேர்க்கை விகிதம் இருக்கே, அது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனோட கார்பன் மானாக்சைடுக்கு 250 மடங்கு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே நினச்சி பாருங்கள், ஒரு மனிதன் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது அவனுடைய ஹீமோகுளோபின்ல வந்து ஆக்சிஜன் தான் சுமக்கணும். ஆனால் அந்த நேரத்துக்கு அவனுடைய இந்த ஆக்சிஜன் சேர்ற இதை தடைப்பட்டு கொஞ்சமாக அல்லது அதனுடைய இது வந்து தடைப்பட்டு அதற்கு பதிலாக இந்த கார்பன் மானாக்சைடு போய் ஹீமோகுளோபினோட சேரலாம். ஸோ அந்த ஹீமோகுளோபினோட கார்பன் மானாக்சைடு சேரும்போது நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதற்கு காரணமே வந்து இந்த நிக்கோட்டினும் கார்பன் டை ஆக்சைடும் தான். ஆகவே ஸ்மோக்கிங் மூலமாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கூடும் அல்லது இருதய நோய்கள் வரும்ன்றது தெரிய வருகிறது. ஸோ ஆஸ்துமா அதிகமான ஒரு சில ஸ்மோக்கர்ஸுக்கு உண்டாகும். அதே சமயத்தில் பெர்சிஸ்டண்ட்டாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய நுரையீரல் விரிவடைந்து அவற்றினுடைய சுருக்க விரிப்பு அப்படின்னு சொல்கிறோமே, கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் சொல்கிற அந்த சுருங்கி விரிகிற தன்மை வந்து பாதிக்கக்கூடும். அதனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் எம்பைசீமான்னு சொல்கிறது. அதனுடைய சுருங்கி விரியும் தன்மை வந்து குறையும் பொழுது அல்லது அந்த குறைகின்ற ஒரு வியாதிக்கு பேர் தான் எம்பைசீமான்னு சொல்கிறது. இது பெரும்பாலும் யாருக்கு வரும்னாக்கா ஆஸ்துமா வியாதி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆஸ்துமா எதனால் வருதுன்னு பார்த்தாக்கா சிலருக்கு வந்து ஒவ்வாமை காரணமாக வரும். அந்த ஒவ்வாமை எதனால் காரணம் வரணும்னாக்கா சில சமயங்களில் புகைப்பிடித்தல் மூலமாக வரும். ஸோ இதில் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ், பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்னு 2 பேரை நான் சொல்லுவேன். ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ்னா ஒருத்தர் வந்து டைரெக்டாக ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வச்சு குடிச்சிட்டு இருந்தாருன்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ். அப்போ பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்னா என்னன்னா செகண்டரி ஸ்மோக்கர்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த வாயில் வச்சு சிகரெட் குடிக்கிறவங்க முதல் நிலை புகைப்பிடிப்பாளர்கள்னு சொல்லலாம். அதே பக்கத்தில் நின்று பேசிட்டு இருக்கிறவங்க அந்த புகையை நுகர்ந்தாங்கன்னா அந்த நுகர்வோர்கள் வந்து 2ஆம் நிலை நுகர்வோர்கள்னு சொல்லலாம். அவர்களுக்கு பேர் தான் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். ஸோ இப்போ இந்த 2 பேருக்கும் எதனா பாதிப்பு வருமானா 2 பேருக்குமே பாதிப்பு உண்டாகும். ஸோ முதல் நிலை சிகரெட் புகைப்பிடிப்பவர்களுக்கு என்னென்ன இது அவதிகள் வருதோ அல்லது சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் ஏற்படுதோ அதே பக்க விளைவுகளை வந்து 2ஆம் நிலை ஸ்மோக்கர்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற அந்த சிகரெட்டினுடைய புகையை தன்னுடைய எடுத்துக்கொள்வதன் மூலமாக சுவாசத்தின் மூலமாக எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் ஏற்படும்ன்றது மிகவும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ இந்த ஸ்மோக்கிங்னால என்னென்ன வருதுன்னாக்கா ஓரல் கேவிட்டி. ஸோ வாயில் வந்து பெரும்பான்மையாக ஒரு சிலருக்கு வந்து அதிகமான ஒரு சில மாநிலங்களில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா சில மாநிலங்களில் வந்து அதிகமான வாய் புற்றுநோய் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து சூ பண்ணிகிட்டே இருப்பாங்க பீட்டில் நட்டை, இந்த பாக்குன்னு சொல்கிறோமே, அந்த பாக்கு வெத்தலை அதே மாதிரி அது போன்ற பொருள்களை எல்லாம் லாகிரி வஸ்து பொருள்களை எல்லாம் போட்டு அடக்கிட்டு இருக்கிறது மூலமாக அவர்களுக்கு வந்து ஓரல் கேன்சர் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புகையிலை சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த புகைப்பிடித்தல் சேர்ந்துச்சுனாக்கா அது இன்னும் அதிகமாக கூடும். ஆகவே அதனால் அந்த ஓரல் கேவிட்டியில் ஏற்படுகின்ற ஓரல் கேன்சர், அதுக்கப்புறம் த்ரோட்டு,
தொண்டையிலையும் அந்த மாதிரி புண்ணு ஏற்படலாம் அல்லது எரிச்சல்கள் ஏற்படலாம். அதற்கு பிறகு விண்டு பைப்புன்னு சொல்றது ஃபுட் பைப்புன்னு சொல்லக்கூடிய ஈசோபேகஸ்ன்னு சொல்கிறோம். அந்த உணவு குழல் அல்லது உணவு குழாய்ன்னு சொல்கிறோமே, அந்த உணவு குழாயில் வருகின்ற கேன்சருக்கு பேர் ஈசோபேஜியல் கேன்சர்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வாய் வழியாக குடிக்கிற இது வந்து வேற எங்கன்னா அஃபெக்ட் ஆகுதான்னு பார்த்தாக்கா அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, யூரினரி பிளாடர்னுட்டு. ஸோ நம்முடைய யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சிறுநீர் பை, அந்த இதுலேயும் போய் அந்த புகையினுடைய சிகரெட் புகையினுடைய நுண்ணுட்கூறுகள் அல்லது அதனுடைய வேதிப்பொருள்கள் வந்து போய் அடைகின்றது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே வந்து ஸ்மோக்கர்ஸுக்கு நான் ஸ்மோக்கர்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தாக்கா, அவங்களுக்கு வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து நான் ஸ்மோக்கர்ஸோட 10 மடங்கு சான்சஸ் அதிகம் எதுக்கு லங் கேன்சர் வர்றதுக்கு. ஸோ லங்கில் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குன்னாக்கா, ஸ்மோக்கர்ஸுக்கு வந்து நான் ஸ்மோக்கர்ஸோட 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து இன்னொரு டேட்டா கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து ஒரு நாளைக்கு 50 சிகரெட்டை ஒரு நாளைக்கு புகைச்சாங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக லங் கேன்சர் வரும். அவர்களுக்கு கண்டிப்பாக நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் சிறிது காலங்கள் பிறகு, ஒரு 10 ஆண்டுகளோ அல்லது 15 ஆண்டுகளுக்கு பிறகு. ஒரு செயின் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்கிறோம். 50 சிகரெட் குடிக்க முடியுமான்னா ஒரு சிலர் குடிச்சிருக்காங்க, ஒரு சிலர் வந்து குடிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிகரெட் அணையும் பொழுது இன்னொரு சிகரெட்டை பற்ற வச்சு குடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் செயின் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்கிறது. ஆகவே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆணோ பெண்ணோ வந்து 50 சிகரெட்டுக்கு மேலே புகைப்பிடிச்சாங்கன்னா அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு பிறகு நுரையீரல் புற்றுநோய் வருவது என்பது ஒரு முக்கிய சாத்தியக்கூறாகின்றது அல்லது உண்மை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த உடம்புல மூக்கில் வழியாக போகும்போது லங்ஸுக்கு போகிற பாதைகள்னு சொல்கிறோமே, நுரையீரல் பாதைன்ட்டு, நுரையீரலுக்கு செல்கின்ற அந்த மூச்சு பாதை இருக்க, அந்த மூச்சு பாதையில எல்லாம் வந்து ஹேர்ஸும் மியூக்கஸும் செக்ரீட் ஆகும். அதாவது கோலை செக்ரீட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில குளிர்காலத்தில் வந்து அதிகமாக நம்மளுக்கு சளி சளி வரும். அது எதனாலனாக்கா ஒவ்வாமை தான் காரணம். கோல்டு டெம்பரேச்சர் கூட ஒரு ஒவ்வாமைக்குரிய காரணம்னு தான் சொல்லணும். அதுபோல் அந்த மாதிரி குளிர்காலத்தில் அதிகமாக புகைப்பிடிச்சாக்கா நல்லா உடம்பு ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு குடிக்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதிகமாக சளி உற்பத்தி ஆகிறது, அதிகமான கோழைகள் சுரக்க ஆரம்பிக்கின்றது. அந்த மூச்சுப்பாதை முழுக்க மியூக்கஸ் சுரக்கப்பட்டு அந்த மியூக்கஸ் வந்து நல்லதுக்கு தான் சுரக்குது. நம்முடைய உடம்புல உடற்செயலியல் ரீதியாக அதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நுரையீரலுக்கு செல்கின்ற பாதையில் மியூக்கஸ் எதுக்கு சுரக்குதுன்னு பார்த்தாக்கா, அது வந்து அன்வான்ட் பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளையும் அறியாமல் நம்ம உடம்புல உள்ள செல்கின்ற மூச்சுப்பாதையின் வழியாக செல்கின்ற அந்த அன்வான்ட் பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம், வேதிப்பொருட்களை வெளியில் தள்ளிடுது. அந்த கோழை வந்து வரும்பொழுது அதை நம்ம வெளியில் வந்து அகற்றிடுறோம், துப்பி அகற்றிடுறோம். ஸோ அதன் மூலமாக அந்த யோகையை வந்து வெளியே எடுத்து தள்ளப்படுகின்றன. அதே சமயத்தில் ஒரு சில தொடர்ந்து அந்த மூச்சுப்பாதையின் வழியாக சில கார்சினோஜெனிக் பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய பொருள்கள் சொல்லக்கூடிய தார்பொருள்கள், ஃபெனோலிக் பொருள்கள் சொல்லுவாங்க, பீனாலிக் பொருள்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருள்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம ஒரு நபர் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் சிகரெட் மூலமாக செலுத்திக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அவர்களுக்கு வந்து லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய் வரும். அவர்கள் வந்து எந்த விதமான பாதுகாப்பு எடுத்துக்கிட்டாலும் அந்த புகைப்பிடித்தலுக்கு உரிய பாதுகாப்பு என்னன்னாக்கா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிடித்தல் சிகரெட்டினுடைய ஒரு நுனியில் வந்து பஞ்சு இருக்கும். அந்த பஞ்சு வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புதுன்னு சொல்லுவாங்க. புகையில இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி அனுப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் மூலக்கூறுகள் வந்து ஃபில்டர் ஆகிறது இல்லை. ஆகவே அதே போல் மென்தலேட்டட் சிகரெட்ஸும் இப்போல்லாம் கிடைக்குது. மென்தாலை போட்டு இருக்கிறதுனால அதை இது பண்ணும்போது குளிர்ச்சியாக இருக்கும் தொண்டையில எல்லாம். அதனால் அது ஒரு இதமான ஒரு புகைப்பிடித்தல்னு சொல்கிறாங்க. ஆனால் இவைகள் மூலமாகவும் அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து சில காலங்களுக்கு பிறகு அவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆகவே வந்து இது இல்லாமல் இந்த கேன்சர்ன்றது ஸ்மோக்கிங் மாத்திரம் இருந்தாக்கா நான் சொன்னேன் வரக்கூடிய சான்சஸ் இருக்குன்ட்டு. ஆனால் இந்த ஸ்மோக்கிங் கூட சொல்லி ஸ்மோக்கிங்கோடவே வேற சில சூழ்நிலை காரணிகள் சேரும் பொழுது அந்த சேர்கின்ற பொருள்களுக்கு பேர் ஆடிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆடிட்டிவ் எஃபெக்ட்னாக்கா சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, சேர்க்கையினுடைய விளைவுகள். ஸோ ஒரு ஸ்மோக்கை உள்ளே போயிட்டுருக்கு, அதே சமயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் மூலம் இருக்கக்கூடிய கார்பன் பொருட்களை நம்ம நுகர்ந்தோம்னா
அதே சமயத்தில் சிலிக்கா போன்ற கண்ணுக்கு தெரியாத மண் துகள்கள், அதுக்கு பேர் தான் சிலிக்காவை சொல்கிறோம். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத அஸ்பெஸ்டாஸ் துகள்கள்னு இருக்கு, கண்ணுக்கு தெரியாத கோல் பார்ட்டிகல் சொல்லிட்டு கரித்துகள்கள் இருக்கு. ஸோ ஆகவே வந்து இந்த வகையான சூழ்நிலையிலிருந்து பெறப்படுகின்ற அல்லது மூச்சு பாதையில செலுத்துகின்ற பொருள்கள் இந்த சிகரெட் புகையோடு சேர்ந்து அவைகள் நமக்கு பாதிப்பினை வெகு விரைவில் அவைகள் ஏற்படுத்தக்கூடும் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமாக எந்த நாட்டுல புகைப்பிடித்தல் காரணமாக அதிகமாக நுரையீரல் புற்றுநோய் காணப்பட்டதுன்னு பார்த்தாக்கா 1980ஸ்ல யுஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் நிக்குது. யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 1980ஸ்ல ஆண்களுக்கு வந்து அதிகமாக புற்றுநோய் இருப்பதாக வரலாறு கூறுகின்றது. அது அந்த டேட்டாவுக்கு என்ன சொல்றது, டேட்டா அல்லது அதனுடைய இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமன் பெண்களுக்கு வந்து 1990ஸ்ல அதிகமான புற்றுநோய்கள் இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல எவ்வளவு பேர் பேஷண்ட்ஸா மாறினாங்கன்னாக்கா, ஒரு வருடத்திற்கு லங் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து 1,71,000 பேருன்னு சொல்லி 1980ஸ்ல கணக்கு கொடுத்துருக்காங்க. தரவுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா 1980கள்ல அமெரிக்காவில் நுரையீரல் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தா 1,71,000 பேர்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்களில் ஒரு சில பாதிப்புகள்னால நிறைய பேர் இறந்திருக்கிறதாகவும் அந்த தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதுல வந்து இதுல முக்கியமா யார் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தாக்கா, அங்க அமெரிக்காவில் யங்ஸ்டர்ஸ் ஆஃப் ஏஜ் 20, இளைஞர்கள் 20 வயசுக்கும் பக்கத்துல இருக்கிற 20 வயசை நெருங்கிய இளைஞர்களுக்கு அதிகமாக இந்த புகைப்பிடித்தல் காரணமாக அதிகமாக புற்றுநோய் காணப்படுகிறதுன்னு சொல்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜில் கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் இவைகள் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த டுபாக்கோ ஸ்மோக் வந்து ஒரு முக்கியமான ஒரு புற்றுநோய் காரணியாக கருதப்படுகிறது. ஒரு புற்றுநோய் ஏற்படுவதற்கு பேசிக்கான ரீசன், அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டாக்கா, செல்களில் இருக்கக்கூடிய ஜீன்கள் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். செல்களில் இருக்கக்கூடிய ஜீன்கள் அப்படின்ற ஒரு மரபி பொருளுக்கு பேர் தான் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம்னு சொல்றது. ஸோ இதில் அமைந்திருக்கின்ற ஒழுங்கு வரிசையில் அமைந்திருக்கின்ற மூலக்கூறுகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. இந்த மாற்றத்துக்கு பேர் திடீர் மாற்றம்னு சொல்றோம். இந்த திடீர் மாற்றம் ஒரு ஜீன்ல நிகழலாம், பல ஜீன்கள்ல நிகழலாம். ஒரு ஜீன்லயே பல மடங்கு பல எண்ணிக்கையில அந்த மியூட்டேஷன்கள் ஏற்படுத்தலாம், பல ஜீன்கள்ல பல மியூட்டேஷன்கள் ஏற்படுத்தலாம். ஸோ ஆகவே வந்து ஒரு சிங்கிள் ஜீன் அண்டர்கோஸ் மெனி மியூட்டேஷன்ஸ்னு சொல்லலாம், மெனி ஜீன்ஸ் அண்டர்கோயிங் மல்டி மியூட்டேஷன்ஸ்னு சொல்லலாம். ஆகவே இந்த ஒட்டுமொத்த திடீர் மாற்றங்கள் மூலமாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் அல்லது லைஃப் ஸ்டைல் மூலமாக ஏற்படுகின்ற திடீர் மாற்றத்தின் மூலமாக அந்த திடீர் மாற்றங்களினுடைய எண்ணிக்கை வந்து வாழ்வு காலங்களில் பெருகிட்டே போகும். ஒரு இதில் வந்து ரிசர்ச் ஆர்டிக்கலில் வந்து ஒருத்தர் 2011 கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய உடம்புல புற்றுநோய் எப்பொழுது தோன்றுகிறதுனாக்கா ரொம்ப லாங் பீரியட் எடுத்துக்குது. ஈவன் குடிக்கிறவங்களுக்கும் புகைப்பிடிக்கிறவங்களுக்கும் உடனடியாக புற்றுநோய் வருவதில்லை. அவை வந்து 15 வருஷம் கழிச்சு தான் வெளியில தெரிய ஆரம்பிக்கிறது, நுரையீரலில் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து எக்ஸ்ரே மூலமாகவும் அல்லது நிறைய ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர்ஸ் மூலமாகவும் நமக்கு தெரிய வருது. ஆகவே இந்த மியூட்டேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இதை வந்து முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த முக்கியமாக மியூட்டேஷன்ஸ் எதனால் ஏற்படுதுன்னா, கார்சினோஜீனிக் பொருள்கள் என்று சொல்லப்படுகின்ற புற்றுநோய் தோற்றுவிக்கும் காரணிகள், இவைகள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணும்போது அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம உடல்ல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய தனி உறுப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடாது. ஸ்மோக் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ரத்தத்துல தனி உறுப்புகள் என்று சொல்லப்படுகிறது எதுன்னு பார்த்தாக்கா, அவைகளுக்கு ஒரு இது வந்து சூப்பர் ஆக்சைடு ஆனயான்கள் சொல்றது, ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் அப்படின்ற வகையில எதெல்லாம் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் தனி உறுப்புகள்னு பார்த்தா, ஒரு ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தை வந்து சூப்பர் ஆக்சைடு ஆனயான்கள் சொல்றது. அதுக்கப்புறம் H2O2ன்றத வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் OH மைனஸ்ன்றது ஹைட்ராக்சைல் ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது தனி உறுப்புகள் சொல்லுவாங்க. அதே போல குளோரின், புரோமின், அயோடின் இவைகளினுடைய உப்புகளுக்கு வந்து குளோரைடு, புரோமைடு, ஹலைடு, அயோடைடுன்னு சொல்லுவோம். இந்த ஹலைடுகளும் வந்து தனி உறுப்புகளாக நமக்கு உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த தனி உறுப்புகள் வந்து எப்போ தோற்றுவிக்கும்னா புற்றுநோயை, அந்த தனி உறுப்புகளை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சில ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள்கள் இருக்கும்.
நம்ம உணவூட்ட முறையில நிறைய வைட்டமின்களையும், அதே சமயத்துல நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸையும், அதே சமயத்துல உணவூட்ட சத்துக்களை எடுத்துக்கும் பொழுது, இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் பொருள்கள் போல இந்த ந தனி உறுப்புகள வந்து குறைச்சுக்கிட்டே இருக்கும். அவைகளை போய் நியூட்ரலைஸ் பண்ணி அவைகள குறைக்கும். ஆனா அதே மாரியான உணவூட்டச்சத்து பொருள்கள் இல்லாத இருக்கிறவங்களுக்கு, அந்த தனி உறுப்புகள் அதிகமாகிட்டே போகும். அவங்க அதை எதிர்த்து நியூட்ரலைஸ் பண்ணுகின்ற அந்த இது இருக்காது போயிடும். ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொருள்கள் இல்லாம போயிடும். விட்டமின்கள் கூட ஆன்டி ஆக்ஸிடென்ட் நம்ம முதல்லயே சொல்லியிருக்கேன். விட்டமின் ஏ ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட், விட்டமின் டி ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட், விட்டமின் சி ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட், செலீனியம் ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுகின்ற கொழுப்பு அமிலங்கள் ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட்டாக இருக்கும். இது மாரி நெறைய வேதிப்பொருள்கள் நம்ம எடுத்துக்கின்ற உணவுகள்ல இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து நம்ம உடம்புல தோன்றுகின்ற தீமை விளைவிக்கின்ற அல்லது தீங்கு விளைவிக்கின்ற தனி உறுப்புக்களை அவைகள் அவைகள் குறைத்து நம்ம உடம்புக்கு பாதுகாப்பை நல்குகின்ற அல்லது பாதுகாப்பை வழங்குகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள்கள்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பொருள்கள் வந்து குறையும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள்கள் குறைஞ்சி இந்த ஸ்மோக்கிங் மூலமாக ஏற்படுகின்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகும் போது கண்டிப்பாக நோய்கள் தோற்றுவிக்கப்படும். அதில் ஒரு டேட்டா முக்கியமானதை சொல்ல விரும்புகின்றேன். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக தன்னுடைய அவர்களுடைய கவனத்திற்கு இது கொண்டு போகிறதுக்கு நான் விரும்புகின்றேன். ஒரு சிங்கிள் பஃப் ஆஃப் சிகரெட் ஸ்மோக் கண்டைன்ஸ் அப்ராக்சிமேட்லி 2 × 10⁵ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்றான். ஒரு சிகரெட் எடுத்து ஒரு இழுத்து அவங்க விழுங்குகின்ற ஒரு புகையில அதே சமயத்தில் வெளிவிடுகின்ற புகையில எவ்வளவு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குதுன்னாக்கா 2 × 10⁵. அது எவ்வளவு கணக்கு போட்டாக்கா 20 லட்சம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சிங்கிள் சிகரெட்டினுடைய ஒரு புகையில ஒரு பஃப்லயே வந்து 20 லட்சம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குதுன்னா நினைச்சு பாருங்க. வாழ்நாள் பூரா நம்ம வந்து சிகரெட்டை குடிச்சாக்கா என்ன உடம்புல ஏற்படும் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு தெளிவாக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ ஆகவே வாழ்நாள் காலம் அதிகமாக வாழணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும். லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிறதுனாக்கா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டாக்கா அதை குட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். டிசீஸோட வாழ்கிறது வந்து பேடுன்னு சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல ஒரு புற்றுநோய் வந்து அதன் மூலம் அவதியுற்று இறக்கிறவர்களை வந்து பேடுன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த குட், தி பேட், தி அக்லில எதை செலக்ட் பண்ணணும்ன்றத நீங்க தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தேர்ந்தெடுப்புக்கு உரிய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்க வேண்டும் சொல்லிட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இது ஒரு புற்றுநோய்க்கான விழிப்புணர்வாக இதை கருதுகின்றேன்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ.